நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுதிலிருந்தே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைகள்லாம் அவர்கள் வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்கின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம். பல இடத்துல தடுப்பணை கட்டணும். இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்புவதற்கு உண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம், செயல்படுத்தியும் காட்டினோம். அதேபோல தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. அதே அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம். இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு வருஷம் 6 மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவாங்க. கண்காணிப்பாளர் இருந்த போஸ்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட், அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும். அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டுகின்ற சூழ்நிலை உருவாக்கினோம். நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க. அதோட கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொன்னாங்க. இந்தியாவில் ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம். விதை மானியம், உழவு மானியம், நடவு மானியம் நிறைய கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப கூட சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். அங்க இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கடன் பெற முடியலை, பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள், கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள், எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது கோரிக்கை வைத்துடனே பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது என்னிடத்திலே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி ஒரு விதியை விதிச்சு இந்த ஆவணங்கள்லாம் கேட்கிறேன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அடுத்த நாள் மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கிறது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் ஜீவோ போட்டாங்க. இனி சிவில் ஸ்கோர் அதுல எந்த ஆவணத்தையும் தேவையில்லை, விவசாயிகள் ஏற்கனவே எப்படி பயிர்க்கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துபால் ஆகிட்டது, பணம் இல்லை. அதனாலதான் ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அலக்களிச்சு அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிவில் ஸ்கோர் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதக்கி சூழ்நிலை ஏற்படுத்தியது. அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள்லாம் சுட்டிக்காட்டியவுடன் நான் பாரத பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சேன். உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது. அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல நிலம் எடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் மீத்தேன், நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற போது தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டாந்து தடுத்து நிறுத்தணும்.
விவசாயியுடைய பூமிகளை பாதுகாத்தோம் எங்களுடைய அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகளாக வராங்க, வேளாண் தொழிலாளி. இரவில் யாரும் வர்றதில்லை, இரவில் யாரும் நீர் பாய்ச்சவும் முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. ஒரு காலத்தில் இரவில் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. இன்றைய தினம் இரவில் போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவது கூட நாமளும் இரவில் போய் நீர் பாய்ச்சறது கடினம். ஏன்னா விஷப்பூச்சிகள் நமக்கு தாக்கிவிடும். அதனால தான் அதிமுக ஆட்சி இருக்கணும். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டினோம். இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும். எங்களுடைய கட்டிட தொழிலாளர் பற்றி சொன்னார்கள். அவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம். 5 லட்சம் என்று கருதுகிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே வந்தால் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் அவளுக்கு அம்மா உணவகத்தில் டோக்கன் கொடுத்துருந்தோம், ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம். ஓராண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். டோக்கன் கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கட்டட தொழிலாளர்கள் எங்கு அந்த பணிபுரிகிறார்களோ அங்கேயே அம்மா உணவகத்தை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணோம். கட்டட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கு அம்மா உணவகத்தை டெம்பரரியாக மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி. கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம். இது அமைப்பு சாரா தொழில் கூட நிறையா உதவிகள் அதில் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் நிறையா கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் பரிசீலித்து நிறைவேற்றப்படும். அதே போல விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்து தமிழக வரலாற்றிலும் சரி இந்திய வரலாற்றிலும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்ல. அந்த விவசாயிகள் வறட்சியில் பாதிக்க 2017 விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவர் பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது. அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சி தான். நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யணும்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டாந்துருக்காங்க. அதனால பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வெளியில் அடிக்கிறாங்க. அதனால மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது, சேதமடைகிறது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயி கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன். வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். இன்னைக்கு பெண்கள் மேல் பெண் விவசாயியாக இருந்தால் 50%. இன்னைக்கு 9 லட்ச ரூபா டிராக்டர் 4 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். அதே போல சொட்டு நீர் பாசன கருவிகள் 1 ஏக்கர் இருந்தால் முழுசா மானியம். அதற்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு 75% மானியம் வாங்கி கொடுத்தோம். அதிகமா சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். அதே போல சூரிய சக்தி பம்ப் செட்டுன்னு கேட்டாங்க, அதுவும் அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு 2500 தரணாங்க. இது வரைக்கும் கொடுத்தவாறு இல்லைன்னு நினைக்கிறேன். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முறையில் கூட கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் வருஷம் சொன்னாங்க. படிப்படியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க, இன்னும் முழுமையாக கொடுக்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.